வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திரு ஸ்ரீ கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் தெய்வீக குரலில் கந்த புராணம் என்ற சொற்பொழிவை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம். முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமானுக்கு அரோகரா. வெறுங்கையோட போகக்கூடாது. குழந்தை இருக்கிறாத்துக்கு போன அங்கேன்னு வந்தார். அபூர்வமாக ஒரே ஒரு பழம் கொண்டு வந்தார். 5 பழமாவது. பஞ்சமூர்த்தி சிவங்கோவில்ல இருக்கு. சிவங்கோவில்ல பஞ்சமூர்த்தி இருக்குன்னா 5 பழமாவது வாங்கிட்டு வர வேண்டாமா? இல்ல உத்தராத்துல 2 பழம் இருக்குன்னா 2 குழந்தை இருக்குன்னா 2 பழமாவது வாங்கிட்டு வர வேண்டாமா? அவருக்கு வாங்கறதுக்கு ஏது கயசு? அவர் உஞ்சவிருத்தி பாகவதர். ஊரா சுத்தி இருப்பார். எங்க கிடைச்சதோ சாப்பிடுவார். யாராத்துக்கு போனாரோ பழம் குடிச்சதோ அந்த ஒரு பழத்தை மட்டும் கையில எடுத்து நான் அங்கேன்னு வந்து நிற்கிறார். நாரதரை கண்டது சந்தோஷம். பார்வதி வரவேற்றால். பரமேஸ்வரனும் பார்த்துட்டு இருக்கிறார். இந்த குழந்தைகள் எல்லாம் துள்ளி நாரதர் வந்துட்டாலே குஷி குழந்தைகளுக்கெல்லாம். கிருத்வா பாலக பூ பிரதட்சிணமிதோகும் திவ்யம் பலம் பிராப்னுயாக இத்யாக அச்சுத சோதரி தவ விபோ பத்னி கணேசம் குகம் ஆரோஹ்யா சுசிகண்டினம் பரியயம் ஸ்கந்தஸ்து விக்னேஸ்வரோ லேபே தத்பலமந்த்ர சங்கர பரிக்ரம்யைவ சீக்கிரம் யுவாம். பழத்தை கொண்டு பார்வதிட்டு கொடுத்ததும் கணேசனும் முருகனும் அம்மா எனக்கும்மா எனக்கும்மான்னு பிடுங்கிறது. 2 பேரும் பிடுங்கினார். இது அடிச்சுக்க கூடாது. கொடுத்தவெல்லாம் ஏதாவது நினைச்சுப்பா இல்லையா? வேணும் வேணா இந்த குழந்தை பரத மாதிரி அடிச்சுக்கிறதேன்னு நினைச்சு கையில கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்லணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கிறா அம்மா. எனக்கு வேணும், நான் நறுக்கி தரேன், உனக்கு பாதி நறுக்கி தரேன். உடனே நாரதர் சொன்னார், இந்த பழத்தினாலே ஞானம் உண்டாகும். பழத்தை பூரா சாப்பிட்டா ஞானம் உண்டாகும். பாதி சாப்பிட்டால் பாதி ஞானம்தான் உண்டாகும். அதனால நறுக்கி தரேன்னு சொன்னார். பாதி ஞானம்தான் உண்டாகும். அப்ப பூரா பழத்தையும் சாப்பிட்டாதான் பூரா ஞானம் உண்டாகும் அப்படின்னதும் கணேச எனக்கு கொடு, முருகன் எனக்கு கொடு, நறுக்க கூடாதுன்னு நாரதர் சொல்லிவிட்டார். நடா வம்பா போச்சே. 2 பிள்ளைக்கும் சமமா நடக்கணும். ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஒரு குழந்தைய ஏமாத்த கூடாது. சமமா நடக்கணும் அப்படின்னு நினைச்சு விட்ட பார்வதி பூப்பிரதட்சணம் பண்ணி வாங்கோ, அவளுக்குத்தான் நான் கொடுப்பேன். நீ கிளம்பணும். கிளம்பி ஒரு பூப்பிரதட்சணம் பண்ணி பூமி பூரா சுத்தி யார் முதல்ல வருவாளோ அவளுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பரீட்சை வச்சு விட்டாள். பூப்பிரதட்சணம் பண்ணி வந்தா கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அம்பாள் பழத்தை எடுத்துன்னு உள்ள போயிட்டான். முருகன் இப்படி வந்தான். ஆஹா சுறுசுறுப்பா, அதுக்கு தகுந்த மயில் வச்சிருக்காரா. அந்த மயில் மேல ஏறி ஜம்முன்னு உட்கார்ந்து கொண்டு மயில் கழுத்தை பிடிச்சாண்டு ஊம்னா ஜில்னு பறந்து போயிடு. கணேசு முருகனை தேடினா அது எந்த வளையில போய் மூஞ்சோர உட்காந்துருக்கோ தெரியல. மூஞ்சோரால ஓடவும் முடியாது. அதனால திண்ணையில உட்கார்ந்துண்டு அம்மா அம்மா கணேசு அழறது பாவம். வந்து பார்த்தாள் பார்வதி. ஏண்டா கணேசு ஏன் அழற? பழம் தானே, நான் தான் ஊர் சுத்திண்டுவான்னு சொன்னேன்னு. நாளை கடப்படாது. அம்பி ஓடி போயிட்டான். அவனுக்கு தானே நீ கொடுப்ப. சரி நான் சொல்றத கேளு. உலகம் பூப்பிரதட்சிணம் பலம் லபேதேன்னா திவ்ய நாமத்துல ஒரு குத்திய விளக்க வச்சுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணா பூப்பிரதட்சிண பலம்னு கிடைச்சது. அப்பா உட்கார்ந்துருக்காரு பாரா. நீ அப்பாவை சுத்தி விட்டாலேயே பூப்பிரதட்சிண பலன் உனக்கு கிடைச்சோம். சர்வயஜ்ஞ விரதைர் மந்திரைஹி
யோகீஹி அந்நைர் யமைஸ்ததே பித்ரோஹோ அர்ச்சாகிருதஸ்யைவ கலாம் நார்ஹதி ஷோடசி. இந்த கதை பத்மபுராணத்துல சொல்லப்படும். தஸ்மாத் தமிழ்நாட்டுல சகஜமா இருக்கு இந்த கதையெல்லாம். தஸ்மாத் சுதசதைரேஷு அதிக சதகுணைரபி அதோ ததாமி ஹேரம்பே மோதகம் தேவ நிர்மிதம். நீ அப்பாவை சுத்திட்டியானால் எல்லாம் சுத்தினதாக, சகல லோகத்தையும் சுத்தினதாக ஆகும் என்று சொன்னதும் உடனே கணேசன் சில்னு ஓடி வந்து பார்வதி பரமேஸ்வரால பரிக்கிரமா பண்ணி விட்டு நிற்கிறார். பார்வதி அந்த பழத்தை கொடுத்து விட்டார். அவர் கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு டேஸ்ட் பாக்கிறவர் இல்ல, கப்புனு உள்ள போடுறவர். கப்புனு உள்ள போட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்து விட்டார். பாவம் முருகன் மயில் ஏறி ஓடி போயிடுதா, சின்னு ஓடி வந்து பழம் வாங்கிக்கணும், அம்மாட்டேன்னு பழம் வாங்கி. கணேஷ் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு வேற, பழம் வாங்கிக்கிறத காட்டிலும் கணேஷ் உட்கார்ந்து இருக்கு அப்படின்னு அங்கேயும் வந்து கீழே இறங்கி அப்ராப்பைவது சிந்திதம் பலமதேகஸ்கந்தோபி கோபாகுலகா பூத்வா பிக்ஷுவர பலாத்ரி சிகரம் கத்வா ன்யஷீதத் பிரபோ சர்வத்ராபி விசித்ய பாலகமமும் பிரேமாம்பிகா த்வன்முகாத் ஞாத்வா புத்ரமவாப்யே சாந்த்வனமதச்சக்ரே அத்ரிஜா வல்லபாயா அப்ராப்யைவது சிந்திதம் பலம். ஸ்கந்தன் அங்கேன்னு வந்து பார்த்தா கணேசு சந்தோஷமா கம்முன உட்கார்ந்து இருக்கா. என்ன நான் சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ட? பழம். நான் ஓடினேன, நீ ஊரு சுத்தின்னு இருக்க, நான் அப்பாவை சுத்தினேன், கடைச்சு விடுத்து. அம்மா ஏம்மா இதான் பூ பிரதட்சணம் பண்றானா, என்ன கேட்க கூடாதா? நீ பாட்டு மயில் ஏறி கிளம்பி போயிட்ட, நான் கணேசுக்கு கொடுத்துட்டேன். இதானே சொன்னேன் பூ பிரதட்சணம் பண்ணா வரேன்னு. பாரபட்சம் கூட. கணேசனா உனக்கு வசத்தி அப்படின்றது. குழந்தை எங்கேயோ போயிடுத்து கோச்சுண்டு. இங்கதான் வாசல விளையாடின்னு இருக்கும்னு தேவி பேசாம இருந்தா. நேராக வந்து பாக்குறா. குமாரா குமரா குமரா. தேவி பாக்குறா, காணல. பூதகணங்கள்லாம் கேட்டா எங்க இருக்கு பாரு. அங்கங்க எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கோம். எங்க தேடி 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 பார்த்துட்டு காணலே காணலே காணலேன்னா. எங்கேயோ பழனின்னு ஒரு ஊரு தமிழ்நாட்டில். அங்க வந்து அழகா அந்த அலக பாரங்கள்லாம் இருக்கும். சாயக்கொண்டையெல்லாம் போட்டு பார்வதி அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாளே. அது நல்லா மழிக்கி மொட்டை அடிச்சுண்டு பட்டை போட்டுண்டு ஒரே பீதாம்பரங்கள்லாம் கட்டி விட்டுருப்பாளே அம்மா. அதெல்லாம் கைலாசிலே அவுத்தி எரிஞ்சு விட்டு நிறைய நகை போட்டிருப்பா பார்வதி. எல்லாத்தையும் கழட்டி அங்கேயே எரிஞ்சு விட்டு ஒரே ருத்ராட்சம் போட்டுண்டு கோமணத்தை கட்டிண்டு இப்படி நின்னா பெத்த தாயாருக்கு எப்படி இருக்கும்? பழனியில ஆண்டவராக நின்றுட்டே இருக்கிறார். தாயார் என்ன பண்றா? அப்படி தேடுறா, குழந்தைய காணுமே காணுமேன்னு. நாரதர் சொல்லிவிட்டார், அங்க நின்று இருக்கிறது கோச்சு நிக்கிறதோ நாள் ஞான பண்டிதனாக ஞான குருவாக சொல்லின்று கோபிச்சுண்டு இல்லை. உடனே தேவி ஓடி 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 முருகா முருகா முருகா, எந்த மலையில இருக்கே, எந்த தீர்த்தக்கரையில இருக்கே, யார் எங்கும் வியாபிச்சவளோ அவளுக்கு தேடுறாப்புல ஆயிடுச்சுன்னா முருகன் பெருமைய என்னன்னு சொல்றது. தேடி தேடி ஓடி ஓடி வந்து இங்க பார்த்தா இப்படி ஒரு கோமணமும் தண்டும் கொண்டு ஏம்பா இப்படி எழுந்துருளினாயின்னு கதறா.
இந்த ரூபத்துல காட்சி கொடுக்கறியே, எதற்கு நீ? முருகன் இப்படி கையை காமிச்சு, டூ உன்னோட டூ, நான் உன்னோட டூ பேச மாட்டேன். உங்க அப்பாவையும் என்னோட டூ விட்டுட்டு குரோஸ்து மௌனம் வியாக்கியானம்னு உட்கார்ந்து இருக்கார். நீயும் டூ விட்டுட்டு இப்படி ஒரு வேஷம் போட்டுன்னு உட்கார்ந்து இருந்தியான நான் என்னடா செய்வேன்? நீ வா சமத்தோனும். எனக்கு ஏன் நீ பழம் கொடுக்கல? இந்த பழங்கள்லாம் பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு வந்த ஞானம் எல்லாம் உனக்கு என்னத்துக்கு? ஏன்னா பழ ஞானம் ஞான பழம். பழத்தினால ஞானம் அல்பங்களுக்கு, ஞானத்தினால பழம். நீ ஞான பழம், நீயே ஞான பழமா இருக்கிறதுனாலே உனக்கு என்னத்துக்கு பழம் அப்படின்னு தேவி சமாதானம் பண்ணி அழைச்சு கொண்டு போனார். சமாதானம் பண்ணி அழைச்சு பழையபடி கைலாசத்துக்கு வந்து விளையாடின்னு இருக்கு. கணேசனும் முருகனும் ரொம்ப ஒத்துமை, விளையாடின்னு இருக்கு. இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் பிரம்மா பார்க்க வந்தாராம். அடிக்கடி கைலாசத்துக்கு வருவராம் பிரம்மா. முருகன் விளையாடி கொண்டே இருந்தார். இந்த பிரம்மா அப்படி வந்து நின்னதும், யார்? எதுக்கா? சிவ தரிசனம் கிடைக்குமா? சித்த நில்லும். நீர் யாரு? பிரம்மா. பிரம்மான்னா நான் தான் படைப்பு கடவுள். ஓஹோ, இங்க எங்க வந்தீர்? கடவுளை பாக்குறதுக்கு. ஓ, இவர் ஒரு கடவுள், அவர் ஒரு கடவுள். படைக்கிறது எல்லாம் படைக்கிறது நீங்க தானா? நான் தானே படைக்கிறேன், எல்லாத்தையும் நான் தான் சிருஷ்டி பண்றேன். சிருஷ்டி கர்த்தா. சிருஷ்டி பண்றதா எந்த ஆதாரத்துல சிருஷ்டி பண்றேன்? உபன்யாசம் பண்ணாரோ ஒரு புஸ்தகம் பார்க்கணும் இல்லையா? அதனால எதை பார்த்து சிருஷ்டி பண்றீர்? சபூரி திவ்யாகரத்து என்று வேதம் சொல்றது. வேதத்தை கொண்டுதான் நான் சிருஷ்டி பண்றேன். வேதம் புரியுமா உங்களுக்கு? வேதம் புரியுமா? அவரே வேத ஸ்வரூபம்னு வேதமே சொல்றது. இதெல்லாம் லீல. பிரம்மாவை குறைச்சு நினைக்க கூடாது. ஏன்னா இப்ப நானே ஒருத்தராத்துக்கு வரேன், ஒரு குழந்தை நிக்கிறான், என்ன பார்த்துட்டு அண்ணா பாகவதம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு என்ன குழந்தை கேட்டானா, நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு தெரியாதேடா அப்படின்னு தான் சொல்லுவேன் இந்த குழந்தைகிட்ட. அதுபோல முருகன் உனக்கு வேதத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னதும் குழந்தை கேட்கறத பார்த்து பிரம்மாவும் எனக்கு தெரியாது, என்னத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணீர்? வேதத்துக்கு எது மூலம்? பிரணவம். பிரணவத்துக்கு என்ன அர்த்தம் தெரியாது, என்னத்தை நீங்க சிருஷ்டி பண்றீர்? இங்க வாரும். இப்படியே அழைச்சன்னு போய் அங்க ஒரு குகை, இங்க உட்கார்ந்துட்டார். மூடிட்டு வந்துட்டார். பேசாம கம்முன்னு விளையாடிட்டே இருக்கார். பிரம்மாவும் பேசாம உட்கார்ந்து இருக்கிறார். பிரம்மமேன்னு பரமேஸ்வரன் பார்த்தார். பிரம்மா இப்போ வந்தாப்புல இருந்தது, ஆளையே காணுமே. முருகா முருகா ஏன்பா? பிரம்மா வந்தாரா? இங்க வந்தாரா? அங்க உட்கார்ந்து இருக்கார். மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமானுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.